ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். ஆல்ரெடி அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்லேயே சொல்லியிருப்போம் மோட்டோ கிட்ட இந்த மாதம் கண்டிப்பாக ஜி சீரிஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரும்னு. ஸோ அதை தான் இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருமே இப்போ பட்ஜெட் செக்மெண்ட்டில் 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணும்போது நாங்கள் மட்டும் என்ன சொம்பையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மோட்டோ G34 5G அப்படின்ற ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான 5G ஸ்மார்ட் ஃபோனை அடுத்ததான் மோட்டோரோலா லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஜனவரி 9 இந்தியாவில் வரப்போகுது. ஸோ அப்படி வரப்போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன இருக்க போகுது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மோட்டோ G34 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர ஜனவரி 9 இந்தியாவில் லான்ச் ஆக போகுது அப்படின்ற லான்ச் டேட்டை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணல. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது அப்படின்றதையும் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் டிசைன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸாக மோட்டோ G சீரிஸில் நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு யூஸ்வலான ஒரு லுக் தான். பட் என்ன அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பிளாஸ்டிக் பேக்கில் கொடுத்துருப்பாங்களா, பட் இதில் வீகான் லெதர் மெட்டீரியல். ஸோ இப்போ கரண்ட்டாக எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வீகான் லெதரோட இந்த மாதிரியான ஒரு யூஸ்வலான லுக்கில் 3 கலர் ஆப்ஷனோட மோட்டோ G34 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. இது அஃபிஷியலாக மோட்டோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் இருக்கக்கூடிய விஷயம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசஸர். இது ஒரு 5G ப்ராசஸர், பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான 5G ப்ராசஸர் அப்படின்றதெல்லாம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ என்ன ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 695 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5G ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இது அஃபிஷியலாகவே மோட்டோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மற்றபடி இந்த 5G ப்ராசஸரோட 13 5G பேண்டுக்கான சப்போர்ட்டோடையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் அஃபிஷியலாகவே மோட்டோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மற்றபடி இந்த Snapdragon 695 பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். போன வருஷம் எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணாங்க. ஈவன் 20,000 செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் கூட ஆக்சுவலி இந்த 5G ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணாங்க போன வருஷம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரப்போகுது அப்படின்றதுனால கண்டிப்பாக அந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிள் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான், அதில் டவுட் இல்லை. இது போக LPDDR4X UFS 2.2 ஸ்டோரேஜோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது 6.5 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே. பட் AMOLED, POLED அதெல்லாம் கிடையாது. LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுக்க போகிறாங்க. ஆனால் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷரோட இந்த LCD பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது இந்த மோட்டோ ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. மற்றபடி இதோட ப்ரொடெக்ஷனை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போதைக்கு நமக்கு தெரியல, அவங்க எதுவும் சொல்லலை. பட் மோஸ்ட்லி மோட்டோரோலானும் போது காதிங் உள்ள கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம் இருக்கா இல்லையா அப்படின்றத. அதே மாதிரி மொபைலுடைய பேட்டரி 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுக்குறாங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு வரப்போகுது. அதே மாதிரி கேமரா செட்டப்னு பார்க்கும்போது பின்பக்கம் 2 கேமரா தான் கொடுக்க போகிறாங்க. பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான கேமரா, OISக்கான சப்போர்ட்லாம் கிடையாது, ஒரு நார்மலான கேமரா தான். இது போக ஒரு 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் இங்கே கொடுக்க போகிறாங்க. முன்பக்கம் பார்க்கும்போது 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொண்டு வரக்கூடிய எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையுமே பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுக்குறாங்க. பட் இங்கே அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி 16 மெகா பிக்சலாக கொடுக்குறாங்க அப்படின்றது ஓகே. பட் வீடியோ ரெக்கார்டிங்கான ரெசல்யூஷன் 1080 தான் கொடுக்க போகிறாங்களா இல்லை 2K அந்த மாதிரிலாம் கொடுக்க போகிறாங்களான்னு தெரியல. மோஸ்ட்லி 1080 பிக்சலுக்கான ரெசல்யூஷன் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. இது போக சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரியான பட்ஜெட் செக்மெண்ட்டில் ரீசெண்டாக வரக்கூடிய எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுக்குறாங்க. பட் இவங்க டியூவல் ஸ்பீக்கரோட டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டையும் ஆக்சுவலி இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் IP52க்கான ரேட்டிங்கோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. Android 14 தான் வரும். அண்ட் நீட்டான ஒரு ஸ்டாக் Android, பெருசாக ஆட்ஸ் அண்ட் ஆட்டோஸ்லாம் இல்லாத க்ளீனான யூஏ இருக்கும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரியான யூஏயோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அண்ட் அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேஸ் வேரியண்ட்டாக 4GB 128GBக்கான வேரியண்ட் இங்கே இருக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 + 128GBக்கான வேரியண்ட் இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக ப்ரைஸிங் நமக்கு ரொம்பவே அக்ரெசிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி நான் எதிர்பார்க்குறது இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதுக்கூடிய ஃபீச்சர்ஸ் வச்சு நான் எதிர்பார்க்குறது கண்டிப்பாக அண்டர் 12,000 செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்படி ஒரு வேளை அண்டர் 12,000 செக்மெண்ட் செட் பண்ணாங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும். ஏன்னா Snapdragon 695 இருக்குது, 120 ஹெர்ட்ஸ்க்கான LCD பேனலாக இருந்தாலும் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளேலாம் இருக்குது அப்படின்னும் போது 11,500 அண்ட் ஆஃபரில் 10,000 மாதிரியான செக்மெண்ட்டில் கிடைக்குது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கண்டிப்பாக அது ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங்காக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். மற்றபடி ப்ரைஸிங் என்ன கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மோட்டோ G34 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஜனவரி 9 இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. பட் அப்படி லான்ச் ஆகும்போது என்ன ப்ரைஸிங்க்கு வந்தால் நல்லாயிருக்கும் இந்த ஃபீச்சரோட? நீங்கள் இப்போ கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.